நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரோட கிருபை என்று உள்ளது. திரும்பவுமாய் நாம் அடுத்த எபிசோடில் சந்திக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நீர் கிரியை செய்யுங்க. ஆவியானவர் நீர் கர்த்தாவே அப்பா, எங்களோட மனக்கண்களை திறந்திருங்க. நாங்கள் காண்கிற கண்களையும் கேட்கிற காதுகளையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவகாரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசு. இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் கூட நாம் இந்த வேத தியானத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இதில் பார்க்கும்போது இந்த சாத்தனுடைய காரியங்கள், சந்திரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தேவனுடைய அதிசயங்களையும் பார்க்கணும்ல. ஒரு அற்புதமானவர், வல்லமை உள்ளவர் எல்லாம் பார்த்தோம். அவரோட வல்லமை எப்படியெல்லாம் கிரியை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவரோட வல்லமை கிரியை செய்கிற விதமே அதிசயமாக இருக்கும். நாம் பார்க்குறோம், வெறும் மோசேயுடைய காரியங்களில் 10 வாதைகளால் எகிப்தியரை வாதித்தார். அவ்வளோதான் தெரியும். 10 வாதைகள் கரெக்டாக சொல்லிடுவோம். முதல் வாதை என்ன, 2வது வாதை என்ன எல்லாம் சொல்லிடுவோம். தண்ணீர் ரத்தமாக்கப்பட்டது, நைல் நதி ரத்தமாக்கப்பட்டது, கோலை போட்டார், பாம்பாச்சு, இப்படி ஒன்று ஒன்றா கரெக்டாக சொல்லிடுவோம். எது முதல்ல நடந்துச்சு, எது பின்னாடி நடந்துச்சு எல்லாம் கரெக்டாக தெரியும் நமக்கு. அதோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு தெரியாது. ஏன் தேவன் வேற ஏதாவது பாதைகளை வச்சிருக்கலாம்ல, வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல? இல்லை. ஏன் அவர் இதை அனுமதித்தார்? இந்த எகிப்தியர்கள் யார்? இவர்கள் யாரோ கிடையாது, தேவன் படைத்த சந்ததி. எல்லாரும் எங்கிருந்து பிறந்து வந்தவர்கள்? ஆதாமுடைய சந்ததி வழியா நோவாவுக்கு வந்து நோவாவ குடும்பத்திலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த எகிப்தியர்கள். இப்ப தேவன் எகிப்தியர் மேலும் கரிசனை உள்ளவராக இருந்தார். ஆனால் இந்த எகிப்து ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? தேவனை தேடாமல் அவர்களுக்கு என்று விக்கிரக ஆராதனைகள் ஏற்படுத்தி கொண்டார்கள். விக்கிரக ஆராதனையிலே பேர் போன இடம்னா எகிப்தும் பாபிலோனும் தான். அப்பையும் இப்பையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்தார்கள்? அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே பழகி கொண்டார்கள். அவர்கள் தேவன் யார் என்று அறிந்தும் அறியாதபடி போய் என்ன செய்தார்கள்? காண்கிறவைகளை எல்லாம் தெய்வங்களாக ஆராதித்து வர ஆரம்பித்தார்கள். அதனாலதான் அவங்க எதெல்லாம் ஆராதிச்சாங்களோ அந்த தெய்வங்கள் மேலெல்லாம் கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு தான் இந்த 10 வாதைகள். எகிப்தியர்கள் யாரை முதலாவது எதை ஆராதித்தார்கள்? அவர்கள் சர்ப்பத்தை ஆராதித்தார்கள். அதனாலதான் அந்த சர்ப்பத்துக்கு சாபம் வரும்படி சர்ப்பத்தை என்ன செய்தது? மோசேயினுடைய கோல் விழுங்கினது என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சர்ப்பத்தை அவர்கள் ஆராதித்தார்கள். அது மாத்திரம் இல்லை, 2வதாக பார்க்கிறோம். நமக்கு ரொம்ப டைம் கம்மியான நான் ஃபாஸ்டாக போகிறேன். 2வது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களோட நைல் நதியை தெய்வமாக வணங்கினார்கள். அவங்களுக்கு அந்த நதியினால தான் அற்புதம். இன்னைக்கு கூட நதியை வணங்குகிறவர்கள் அநேகர். கங்கா நதியை வணங்குகிறோம், காவேரியை வணங்குகிறோம், எல்லா நதியும் வணங்குறோம். அதுதான் புனித நதி. அதில் ஒரு தடவை போய் முழுகிட்டு வந்தா என் பாவம்லாம் போயிடும்னு காசிக்கு போனாலும் பாவம் தொலையாமல் திரும்ப வர்றவங்க அநேகர். அதுதான் அவங்க அவங்களோட பாஷையில் அவங்களே சொல்லிக்கிறாங்க, காசிக்கு போய் கர்மம் தொழில. கர்மம் தான் பாவம். கர்மா போகாது. எப்படி போகும்? தண்ணியில் முழுகுனா போயிடுமா? ஞானஸ்நானம் என்று எடுக்கிறது வேற. ஆனா இவங்க போய் இந்த தெய்வத்துவம் நினைச்சு தண்ணியில் முழுகிறது வேற. கர்த்தருடைய பரிசுத்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது என் பழைய காரியத்துக்கெல்லாம் நான் மறிச்சிட்டேன்னு ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணி ஒரு ஒப்புதலோடு ஒரு அக்ரிமெண்ட்டோடு தான் நம்ம அதில் முழுகுகிறோம். இவங்க எதுக்கு முழுகுறாங்க? எதுவும் செய்ய மாட்டேன், நான் தண்ணியில் முழுகிறேன், எனக்கு நல்லா ஆகிட்டா போதும், என் பாவம் போயிட்டா, என் கர்மம் போயிட்டா போதும். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுக்கு கர்மா மேலே நம்பிக்கை. அடுத்த பிறவி நல்ல பிறவியாக வரணும். நான் எறும்பா பிறந்துடக்கூடாது, நான் எலியா பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க? கர்மம் தொலைக்க நதிகளிலே மூழ்கினார்கள். நதியை அவர்கள் வணங்கினார்கள் எகிப்தியர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நைல் நதி அவர்களுக்கு ஒரு தெய்வமாக இருந்தது. அதனாலதான் நைல் நதியை தேவன் என்ன செய்தார்? அடித்தார். ரத்தமாய் மாறினது. இவங்க வணங்கின நதியை இவங்களை காப்பாற்றக்கூடாமல் போனது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அது மாத்திரம் இல்லை, தவளைகள் வீடுகளில் வந்தது. தவளைகளை அவர்கள் வணங்கினார்கள். தவளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அசுத்தாவி அடையாளமாக இருக்குது. அநேக அசுத்தாவிகளை அவர்கள் வணங்கினார்கள். தவளைகள் அவர்கள் வீட்டுக்கு வந்தது. பேன்களாலே தேவன் அவர்களை வாதித்தார். கொப்புளங்களாலே வாதிக்கப்பட்டார்கள். இப்படி எல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எல்லாமே அவர்கள் வணங்கின தெய்வங்கள். அவர்கள் பூச்சியை கூட விட்டு வைக்கல, வணங்கினாங்க. கதடு பரிசுத்தம். அதனாலதான் அவர்களுக்கு பேன்கள்னால தேவன் வாதியை கொடுத்தார். கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி இவங்க வணங்கின இந்த பொய் தெய்வங்கள் எல்லாம் அவர்களை காப்பாற்ற முடியல. ஐயோ உன்னை தானே வணங்கினேன்னு கேட்கறது கூட அவங்களுக்கு முடியல. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஆடு மாடுகளை வணங்கினார்கள். இன்னைக்கும் எல்லாரும் செய்யறாங்கல்ல, ஆடு மாடுகளை வணங்குகிறோமா? ஒரு நாள் நாங்கள் கூட வணங்கியிருக்கோம். எங்க அம்மா பவ்யமா பயந்து போய் அதுக்கு கஞ்சி எடுத்து வைப்பாங்க. அது நமக்கு நான் என்ன செய்வோம், லட்சுமி வந்துடும் வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு புது வீடு கட்டினா வீட்டுக்குள்ள மாடு வந்தாதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு நினைக்கிறாங்க. ஏறவே முடியாத ஃபிளாஷ்ல கூட ஒரு மாட்டை தூக்கிட்டு வந்துடுறாங்க உள்ள. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள், அது பொய் தெய்வம், அது தெரியல அவங்களுக்கு. ஒன்றான மெய் தெய்வனை அறியக்கூடாதபடிக்கு அவளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இவ்வளவு அதிசயம் நடக்குது. அப்பவாது ஐயோ இந்த தேவன் தான் உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மனம் வரல. ஒரு குறிப்பிட்ட அதிசயம் வரைக்கும் எல்லாத்தையும் வாசிங்கன்னா, மந்திரவாதிகளும் அப்படி செய்தார்கள். தண்ணீர் ரத்தமா, மந்திரவாதிகளும் ஊற்று தோண்டி அந்த தண்ணீரை எடுத்து ரத்தமாய் மாற்றினார்கள். அவர் சர்ப்ப மாதிரி கோலை போட்டுள்ள சர்ப்பமாச்சு, இவங்களும் கோலை போட்டாங்க, சர்ப்பமாச்சு. மந்திரவாதிகளும் செய்தார்கள். கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி சில காரியங்கள், தவளைகள் எல்லாமே அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாமே இவங்களும் ஒரு சில காரியங்கள் செய்ய முடிந்தது. காரணம் என்ன? அசுத்தாவிகள் கிரியை செய்யும். ஆனா எல்லாத்தையும் அவங்க ஜெயிக்க முடியல. எல்லாத்தையும் மோசேயுடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஜெயித்தார். கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு இப்ப இது வரைக்கும் புரியல. என்னமோ பண்ணி பார்த்து நடந்துருச்சு. கடைசியா எரிகொப்பளங்கள் வந்து எல்லார் மேலேயும் வந்துருச்சு. மந்திரவாதிகள் மேலேயும் எரிகொப்பளம் வந்த உடனேதான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது தேவனுடைய விரல். கதடு வராது, மற்றபடி அல்ல. இவர் யாரு? மோசே தேவனுடைய விரல். ஒரு ஊழியக்காரன் கர்த்தருடைய விரல் என்று பார்க்கும். நீ ஊழியக்காரங்க பண்ற அட்டுழியத்தெல்லாம் கேட்கும்போது பயமா. கதடு பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. நாம் கரம் நீட்டினால், விரல் நீட்டினால் தேவன் அற்புதம் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார். ஆனா அதை குறித்த பயமே இல்லை. கதடு பரிசுத்த நாமத்துக்கு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆடு மாடுகளை வணங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பயிர் வகைகளை வணங்கினார்கள். வருணபவனாகிய மழையை வணங்கினார்கள். அதனாலதான் கந்தகம் என்ன செய்தது? வானத்திலிருந்து வந்தது. வானத்தை வணங்கினார்கள். சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்கி எல்லாத்தையும் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அவைகள் மூலமா அவர்கள் பாதிக்கப்பட்டார். கடைசியா தலைச்சன் பிள்ளைகளை ஏன் சந்தரித்தார்னா, அவங்க தலைச்சன் பிள்ளைய வணங்கினது மாத்திரம் அல்ல, அநேகருடைய தலைச்சன் பிள்ளைகளை கூட அவங்க தெய்வங்களுக்கு பலியா செலுத்துவாங்க. கதடு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பலி செலுத்தினார்கள் சிலர். அந்த காரியம் எல்லாம் நியாய தீர்ப்பாய் நிறைவேறினதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் பொய் தெய்வம் அல்ல, அவர் மெய்யான தேவன். அவர் யாரையும் அழிக்க விரும்பல, ஆனா அழிவை அவர்கள் தேடி போகிறார்கள். இந்த நாள்ல கூட நம்ம கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். எகிப்தின் வாதைகள் எதற்கு என்று நாம் தெரிந்து கொண்டிருக்கோம். எடுத்து படிங்க, எதெல்லாம் எப்படி நடந்தது படிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, படிங்க. படித்து கர்த்தரை என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.